வணக்கம். நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு இல்லையா? சில சமயம் மனசு சரியில்லைன்னா உடம்பும் சரியில்லாம போகும், உடம்பு சரியில்லைன்னா மனசும் பாதிக்கப்படும். அப்போ நம்ம உள்மன அமைதியை திறக்கிறதுக்கு ரெண்டு சக்தி வாய்ந்த பழமையான வழிகள் இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். உங்கள பல பேருக்கு இது நடந்திருக்கும். ஏதோ ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி, முன்னே போக முடியாம ஒரு தேக்க நிலை, ஒரே கவலை, குழப்பம், இல்லனா உடம்புக்கு ஒரு மாதிரி சரியில்லாம இருக்கும். நம்ம மனசுல ஏற்படுற இந்த தடைகளுக்கும் நம்ம உடம்புல ஏற்படுற தடைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கு ஆரம்ப புள்ளி. இதுக்கு பதில் சொல்ற முதல் சாவி இதோ. இது ரொம்ப காலமா யோகத்துல சொல்லப்படுற ஒரு உண்மை. பிராணவாயு அப்படின்ற ஒரு விஷயத்தோட மொத்த கான்செப்டுமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. நம்ம சுவாசத்தை வச்சு நம்ம மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு இதை ரொம்ப அழகா சொல்லுது. சரி, அப்போ பிராணவாயுன்னா என்ன? அது நம்ம சுவாசிக்கிற வெறும் காத்து மட்டும் இல்ல. அது நம்ம உடம்போட சுவாசத்தையும் நம்ம மனசையும் நம்ம உணர்ச்சிகளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு உயிர் சக்தி. ஒரு கரண்ட் ஃப்ளோ மாதிரி இதை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். உங்க மூச்சு ரொம்ப அமைதியா ஆழமா சீரா இருக்கும்போது அந்த பிராண ஓட்டம் நல்லா இருக்கும். அப்போ உங்க மனசும் ரொம்ப அமைதியா தெளிவா இருக்கும். ஆனா அதே சுவாசம் டிஸ்டர்ப் ஆகும்போது, அதாவது வேக வேகமா மூச்சு விடும்போது பிராண ஓட்டம் தடைப்பட்டு மனசும் உடனே அமைதியை இழந்து ஒரே கவலையா மாறிடும். இது ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்மளோட ஒவ்வொரு உணர்ச்சியும் நம்ம சுவாசத்தை ஒவ்வொரு மாதிரி மாத்துது. நீங்க கோபமா இருக்கும்போது கவனிச்சு பாருங்க, உங்க மூச்சு சூடாவும் வேடமாவும் இருக்கும். அதே நீங்க சோகமா இருந்தீங்கன்னா மூச்சு ரொம்ப கனமா மெதுவா போகும். இதெல்லாமே பிராணவாயுவோட நேரடி வெளிப்பாடுதான். சரி, இதுவரைக்கும் நம்ம எனர்ஜி லெவல்ல, அதாவது பிராணவாயு பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒருவேளை இந்த தடைகள் எல்லாம் நம்ம மனசுல மட்டும் இல்லாம நம்ம உடம்புலயும் இருந்தா என்ன பண்றது? ஆமாங்க, இந்த தடைகள் நம்மளோட பிசிக்கல் பாடியிலயும் இருக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? இதோ இரண்டாவது சாவி. அர்னால்ட் எரெட் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது. அவரோட சளியற்ற உணவு முறை சிகிச்சை அமைப்பு கோட்பாட்டின்படி நம்ம உடம்புல ஏற்படுற எல்லா நோய்களுக்கும் முக்கிய காரணம் உடம்புல தேங்குற சளியும் மத்த நச்சுக்கழிவுகளும் தான். எரட்டோட கோட்பாட்டின்படி பார்த்தா இந்த உணவுகள் தான் உடம்புக்கு ரொம்ப கெடுதலானவை. அதாவது எல்லா வகையான இறைச்சி, முட்டை, அப்புறம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், சீஸ், வெண்ணெய், தயிர் மாதிரி. அது மட்டும் இல்லாம மைதா மாவுல செய்யற பிரெட், பாஸ்தா, கேக், அப்புறம் வெள்ளை சக்கரை, இனிக்குகள், எண்ணெயில வறுத்த உணவுகள், இதெல்லாம் உடம்புல திக்கான ஒட்டக்கூடிய சளியை உருவாக்கி எல்லாத்தையும் அடைச்சுக்குமா. அடுத்ததா மிதமா சளியை உண்டாக்குற உணவுகள். இதுல முழு தானியங்கள், அதாவது அரிசி, கோதுமை, ஓட்ஸ், அப்புறம் பருப்பு வகைகள், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் மாதிரி மாவுச்சத்து காய்கறிகள், ரொம்ப நேரம் சமைச்ச உணவுகள், அப்புறம் அதிகமா கொட்டைகள், விதைகள் சாப்பிடுறது, இது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறது நல்லதுன்னு இந்த கோட்பாடு சொல்லுது. அப்போ எதைத்தான் சாப்பிட்றதுன்னு கேட்டா இதுதான் பதில். உடம்ப குணப்படுத்துற உணவுகள்னு சில இருக்கு. அதாவது ஃப்ரெஷ்ஷான பழங்கள், பச்சை கீரைகள், தக்காளி, வெள்ளரிக்காய் மாதிரி மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள், எலுமிச்சை, அப்புறம் பச்சை காய்கறி சாலட். இந்த உணவுகள்லாம் உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கிற சளியை கரைச்சு நச்சுக்களை வெளியேற்றி நம்ம சிஸ்டத்தை சுத்தப்படுத்த உதவுமா. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த ரெண்டு விஷயங்களும் தனித்தனி கிடையாது. இது ரெண்டும் ஒரு முழுமையான ஆரோக்கியத்துக்கான ரெண்டு பாகங்கள். ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. ரெண்டு ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்யணும். இத ஒரு அற்புதமான சர்க்கிள் மாதிரி யோசிச்சு பாருங்க. சளியற்ற உணவுகள் மூலமா நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிட்டா பிராணவாயுவோட ஓட்டம் எந்த தடையும் இல்லாம சீரா இருக்கும். அதனால மனசை அமைதிப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி சுவாச பயிற்சி மூலமா மனசை அமைதிப்படுத்தினா நம்ம ஜீரண மாதிரி பல உடல் உறுப்புகள் சூப்பரா வேலை செய்யும். ஒன்னு இன்னொன்னுக்கு உதவுது பாத்தீங்களா? சரி, இதோ நீங்க உடனே செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான பயிற்சி. முதல்ல முதுகெலும்ப நேரா வச்சு அமைதியா உட்காருங்க. இப்போ மூக்கு வழியா 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் அந்த மூச்சை மென்மையா உள்ள நிறுத்தி வைங்க. அதுக்கப்புறம் 6 செகண்ட், அதாவது உள்ள இழுத்ததை விட அதிக நேரம் இழுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. இதை ஒரு 10-12 தடவை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கே அந்த அமைதி தெரியும். இந்த பயிற்சியை செய்யும்போது உங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை சொல்லிக்கோங்க. இது உங்க மனசையும் சுவாசத்தையும் ஒன்னா இணைக்க உதவும். உங்க பயிற்சியோட பலனை இது பல மடங்கு அதிகப்படுத்தும். இது ஒரு பவர்ஃபுல்லான மனோரீதியான கருவி. ஆக உங்க மன அமைதியும் சரி, உங்க உடல் ஆரோக்கியமும் சரி, அதுக்கான கட்டுப்பாடு வேற எங்கேயோ இல்ல, உங்க கையில தான் இருக்கு. நாம இப்ப பார்த்த இந்த ரெண்டு சாவியையும் பயன்படுத்தி உங்க உள் உலகத்தோட மாஸ்டரா மாற நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.